திருப்பலி முன்னுரை. கடவுளை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே தேட வேண்டும் என்ற கருத்தை இன்றைய திருப்பலி வழி இறைவன் நமக்கு கற்பிக்கின்றார். கடவுளை காண்பதற்கு வெறும் ஆர்வமும் ஆசையும் மட்டும் போதாது, அதற்கு தகுந்த தயாரிப்பும் விழிப்புணர்வும் ஆயத்த நிலையும் அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் மறுத்தனர். பொருட்களை மற்றும் இவ்வுலக வாழ்வை மையமாக கொண்டு வாழ்ந்துவிட முடியாது. மாறாக உள்ளத்தையும் உயிரையும் தெளிவடையச் செய்யும் தூய ஆவியின் துணை அவசியம் என ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். நற்கருணை என்பது உயிர்த்த இயேசுவின் உடலாக மாற்றம் பெறுவது தூய ஆவியின் துணையுடன் தான். அது கடவுளுக்குரிய மகிமை நிறைந்த உடலாகவும் கடவுளின் வார்த்தையாகவும் உள்ளது. அதை உட்கொள்ளும் யாவரும் தந்தை கடவுளோடு இணைந்து வாழும் தெய்வீக சாயலை பெறுகின்றார்கள். ஆக நற்கருணை என்னும் திருவுணவு இறையாட்சியில் நுழைந்து நிலைவாழ்வு வாழ வாயிலாக அமைகிறது. இதை புரிந்து கொள்வது இயேசுவின் சீடர்களுக்கே அரிதாக இருந்தது. புனித பேதுருவின் அறிக்கையான வாழ்வு தரும் வார்த்தை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்படுகிறது. நற்கருணை என்ற திருவுணவு நம் இதயத்தை உணர்வடைய செய்வதாகவும் சீடத்துவத்தின் சிறப்பாகவும் அமைகிறது. அர்ப்பண வாழ்வு என்ற ஒரே மனநிலையும் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் வரமும் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் யோசுவா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்கள் மட்டிலான இறைவனின் பிரமாணிக்கமும் அன்பும் பல்வேறு வடிவங்கள் எடுத்தது. அவர்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக இறைவன் இஸ்ரேல் மக்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். செங்கடலை பிரித்து, பாலைவனத்தில் மன்னா பொழிந்து, பாறையிலிருந்து தண்ணீர் வரச் செய்து, பல அருஞ்செயல்கள் செய்து அவர்களை கானானில் குடியேற்றும் பொருட்டு அவர்களது எதிரிகளை அழித்து ஒழித்தார். இறைவன் இத்தகைய மேலான முறையில் தன் பேரன்பையும் பிரமாணிக்கத்தையும் வெளிப்படுத்தினாலும் இறைவன் மட்டிலான இஸ்ரேல் மக்களின் அணுகுமுறை பிரமாணிக்கமற்றதாகவே இருந்து வந்தது. வேற்று தெய்வங்களை வணங்கினர். இது விபச்சாரத்திற்கு ஒத்த பாவமாக கருதப்பட்டது. இத்தகைய பிரமாணிக்கமற்ற வாழ்க்கையின் பின்னணியில்தான் யோசுவா அவர்களை செக்கேம் என்ற இடத்தில் கூட்டி சேர்த்து, நீங்கள் யாவே இறைவனுக்கு ஊழியம் புரிவதா அல்லது பிற இன தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவதா என்பதை இன்றே முடிவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றும் இறைவன் நம்மீது பேரன்பு கொண்டிருக்கின்றார். நமது பதில் அன்பு எத்தகையதாக இருக்கின்றது என்ற மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய இரண்டாம் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவோடு இணைந்து வாழும் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் வழி வாழ அழைக்கின்றார். அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை தாழ்த்தி பிறர் பணியாற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி என்ற குடும்ப உறவு மேன்மை மிக்கதாய் அமைய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். இயேசுவின் சாயலை வாழ்ந்து காட்டும் கணவனிடம் மனைவி தன்னை முழுவதும் அர்ப்பணித்து அன்பும் உறவும் மேம்பட வாழ்வாள் என்பதில் ஐயமில்லை. அசுத்தத்தை அறவே அகற்றி தூய வாழ்வு வாழ்வதே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் லட்சியமாக இருக்க வேண்டும். நற்குணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் செயல்பாடுகளும் இருப்பவர்களால் மட்டுமே சிறந்த குடும்பத்தையும் குழந்தைகளையும் சமுதாயத்தையும் இயேசுவுக்கென்று உருவாக்க முடியும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்டு தியானிப்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இறைப்பணி ஆற்றுவதே இன்பம் என்று எண்ணி தங்கள் வாழ்வை அருள் பணிக்கு அர்ப்பணித்து அரும் பணியாற்றி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் பணியாற்றும் இடங்களிலும் பங்கு பெறும் அமைப்புகளிலும்
ஆண்டவருக்கு அன்பு பணியாற்றிடவும் அவரே எங்கள் கடவுள் என வாழ்ந்து காட்டிடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. அனைத்துலகையும் ஆளுகை செய்யும் எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் இன்னல்களிலும் இடர்களிலும் சிக்கித் தவிக்கும் மக்களின் துன்பங்களை துடைக்கும் வகையில் ஆட்சி செய்திடவும், குடிமக்களின் உடலையும் உயிரையும் தன் சொந்த உடலாகவும் உயிராகவும் எண்ணி வாழ்ந்திடவும் தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. மக்கள் மனங்களை ஆளுகை செய்ய விரும்பும் எம் அன்பு இறைவா, குடும்பங்கள் மற்றும் பங்கு பணித்தளங்கள் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் உயரிய பண்புகளிலும் நிலைத்திருந்து இறையரசை இம்மண்ணில் மலரச் செய்யும் நல்ல விளைநிலங்களாக மாறி உலகை உயிரோட்டமுள்ளதாக மாற்றிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. வாழ்வு தரும் வார்த்தையே எம் அன்பு இறைவா, அனுதினமும் இறை வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் உள்வாங்கவும் உருமாற்றமும் மனமாற்றமும் பெற்றிடவும் இறை வார்த்தையை பகிர்ந்து வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. ஆன்மீக உணவே எம் அன்பு இறைவா, உடல் நோயினாலும் உள்ளச்சோர்வினாலும் தளர்வுற்று என்னால் இயலாது என்ற மனநிலையுடன் எழும்பி ஜொலிக்க இயலாது முடங்கி கிடக்கும் மக்களை நற்கருணை உணவு வழியாக உரமூட்டி உற்சாகப்படுத்தி உயர் லட்சியங்களை கண்டு கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.